கிறிஸ்தவ மதம் அன்பினால் வளர்க்கப்படவில்லை, கொடுமையால் வளர்க்கப்பட்டது, சித்திரவதையால் வளர்க்கப்பட்டது, மக்களுடைய துன்பங்கள் மேல் வளர்ந்தது. ரவிசங்கர்ங்கிற பேர்லயே கிறிஸ்தவமா இருப்பான், ரேணுகா தேவிங்கிற பேர்லயே கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க மதம் மாற்றப்பட்டு விட்டார்கள். ஆனால் சர்ச் சொல்லிரும், நீ அந்த பேரையே வச்சுக்கிட்டு இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது, ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது, அப்பதான் உனக்கு அந்த சலுகைகள் வரும். இது அயோக்கியத்தனம் இல்லையா? எப்படி இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாத்தை தவிர வேற எந்த மதமும் இருக்கக்கூடாது, இஸ்லாத்தை தவிர மற்ற மதங்களை சேர்ந்தவர்கள் வெட்டி கொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கையா இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு அந்த கொள்கை இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு இந்து மதம் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை எதிர்கொண்டு இருக்கிறது அப்படின்னு நாங்கெல்லாம் சொல்றோம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேசப்பற்றாளர் வாசுதேவன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய் சின்னசாமி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டு இருக்கிறார், பஞ்சாப் தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் மாதத்திலேயே மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். இதற்கான காரணமாக என்ன ஜி பாக்குறீங்க? பஞ்சாப்ல அமித்ஷா சொன்னதை நீங்க சொல்றீங்க. பத்லாவ் ரேலி, அதாவது பஞ்சாப்ல இப்போ அவங்க பிரச்சாரம் 2027 தேர்தல் வருது, அதுக்காக இவர் முன்கட்ட பணிகள்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ஒரு 2 days பேக் தான் அவர் பேசினார். இந்த மாதிரி பத்லாவ் ரேலி அப்படின்னாங்க. பத்லாவ் ரேலி அப்படின்னு சொன்னா மாற்றத்திற்கான ஒரு முயற்சி அப்படின்னு வச்சுக்கலாம், மாற்றத்திற்கான ஒரு ரேலி அப்படின்னு வச்சுக்கோங்க. பஞ்சாப்ல மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவங்க விரும்புறாங்க. இதுக்கு முன்னால அகாலி தள் கூட தான் அவங்க இருந்தாங்க. அகாலி தள் அப்படிங்கிறது சீக்கியர்களுடைய கட்சி, மாநில கட்சி, நம்ம டிஎம்கே மாதிரி. அவங்க 2020 இந்த விவசாய சட்ட சீர்திருத்தம் கொண்டு வந்த போது அது பிடிக்கலங்கிறதுனால அவங்க கூட்டணியிலேருந்து விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி அவங்களோட கூட்டணி வச்சுக்கல. இந்த ட்ரிப்பும் அவங்க வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2027 சட்டசபை தேர்தலுக்கு அமித்ஷா பேசுனது ரொம்ப சீரியஸ் சமாச்சாரம். எனக்கு இந்த மேட்டரை நீங்க கையில எடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது நம்ம பஞ்சாபுக்காக மட்டும் பேசக்கூடாது, தமிழ்நாட்டுக்காகவும் பேசணும், அனைத்து மொத்த இந்தியாவுக்காகவும் நம்ம இதை பத்தி பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மேட்டர் ரொம்ப சீரியஸ். பதலாவ் அப்படின்னு சொன்னா மாற்றம் ஏன் கொண்டு வர வேண்டும் அப்படின்னா, ஒரு 2 வருஷம் முன்னால பிரைம் மினிஸ்டருடைய ஆபீஸ்ல இருந்து ஒரு சர்வே பண்ணாங்க. அந்த சர்வேல சில முடிவுகள் வந்தது. அந்த முடிவுகளை வெளியிட்டாங்க. அதன்படி இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷன் அதிகமாகிட்டு இருக்கு, இந்துக்களுடைய பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, கிறிஸ்தவர்கள் பாப்புலேஷன் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மெஜாரிட்டி இந்துக்களாக இருக்கும் இந்த நாட்டுல இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சிறுபான்மையினர், அவங்களுடைய மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு சொன்னா, இந்துக்களுடைய மக்கள் தொகை கம்மியா போயிடுச்சுன்னா, அவங்களுடைய சட்டங்கள் படி, தனி மனித சட்டங்களாகட்டும், சிவில் சட்டங்களாகட்டும், அவங்களுடைய ஷரியாவா இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, ஷரியா சட்டம், அந்த மாதிரி சட்டப்படிதான் இங்க ஆட்சி நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு அபாயம் பின்னாளில் வரலாம். இப்போ நாங்க சொல்லல, 50 வருஷத்துக்கு அப்புறமா, 100 வருஷத்துக்கு அப்புறமா வரலாம் அப்படிங்கிறது ஒரு ஆபத்து. 2047 நம்ம என்ன சொல்றோம்? விக்சித் பாரத் அப்படின்னு சொல்றோம். விகசித் பாரத்னா என்ன? வளர்ந்த மாநிலம், வளர்ந்த நாடு, முற்றிலும் வளர்ந்த நாடு அப்படின்னு சொல்றோம். ஆனா இஸ்லாமியர்கள் என்ன இலக்கு வச்சிருக்காங்க தெரியுமா? 2024 சுதந்திரம் வாங்கிய 100வது வருடத்தில் இந்தியா இஸ்லாமிய நாடாக மாற்றப்படும். ஷரியா லா வந்துடும், ஈரான்ல இருக்கிற மாதிரி ஆயிடும். எல்லாம் புர்கா போட்டுக்கிட்டு தான் போகணும், எல்லாம் அந்த அரேபியன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் போகணும், இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்க கூடாது நீங்க, அந்த மாதிரி ஆயிடும் அப்படின்னு அந்த இது சொல்லிச்சு. 2000 வருடம், அதாவது கிபி 2000 அந்த ஆண்டுல Y2K அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அந்த அதாவது ஒரு 1000 வருடம் ஆயிடுச்சு. 2வது 1000 வருடம் ஆயிடுச்சு. அதாவது கிறிஸ்து பிறந்த பிறகு 1000,
அதுக்கப்புறமா 2000 ஆண்டு நிறைவடையும் தருணத்துல ஜான் பால் டூ, போப்பாண்டவர் ஜான் பால் டூ அப்படிங்கிறவர் என்ன சொன்னாங்கிறத ஞாபகப்படுத்தி பாருங்க. அவர் என்ன சொன்னாரு, திஸ் மில்லேனியம் இஸ் ஃபார் ஏஷியா அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இந்த மில்லேனியம், இந்த 2001 3000 வருடம் வரைக்கும் இருக்கிற இந்த 1000 வருடம் காலத்துல ஆசிய நாடுகளை நாம் மதமாற்றம் செய்து கிறிஸ்தவ நாடுகளாக மாற்ற வேண்டும் சொன்னாரா இல்லையா? அதுக்கு வாஜ்பாய் பதிலடி கொடுத்தாரா இல்லையா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், உங்க வேலையை நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னாரு வாஜ்பாய், பிரைம் மினிஸ்டர். அந்த அப்போது என்ன உங்களுக்கு இருக்கு சார்? உலகத்துல எவ்வளவு கண்டங்கள் இருக்கு சார்? 7 கண்டங்கள் இருக்கா? அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கான்னு 2 இருக்குது. ஐரோப்பா இருக்கு, அப்புறமா ஆப்பிரிக்கா இருக்கு, அப்புறமா ஆஸ்திரேலியா இருக்கு, ஆசியா இருக்கு, அண்டார்டிகா இருக்கு. 7 கண்டங்கள் இருக்கு. இந்த 7 கண்டங்கள்ல சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா ஒட்டு மொத்தமா கிறிஸ்தவ நாடா மாத்தியாச்சு. ஆப்பிரிக்காவை கிறிஸ்தவ நாடா மாத்தியாச்சு. ஐரோப்பாவை கிறிஸ்தவ நாடா மாத்தியாச்சு. பாக்கி இருக்கிறது ஆஸ்திரேலியாவை மாத்தியாச்சு. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அதெல்லாம் மாத்திட்டாங்க. பாக்கி இருக்கிறது 2 தான். அண்டார்டிகா, அண்டார்டிகால எவனுமே இல்லை, அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் நீங்க. ஒரே ஒரு கண்டம் தான் ஆசியா கண்டம். அந்த ஆசியா கண்டத்துல இந்துக்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, பௌத்தர்கள் இருக்கிறாங்க, சமணர்கள் இருக்கிறாங்க, சீனாக்காரங்க இருக்கிறாங்க, மதம் இல்லாதவர்கள் இருக்கிறாங்க. அவங்களை எல்லாமே கிறிஸ்டியனா மாத்தணும். இது ஒரு அவங்களுடைய கொள்கை. எப்படி இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாத்தை தவிர வேற எந்த மதமும் இருக்கக்கூடாது, இஸ்லாத்தை தவிர மற்ற மதங்களை சேர்ந்தவர்கள் வெட்டி கொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கையா இருக்கோ, அதே மாதிரி இவங்களுக்கு அந்த கொள்கை இருக்கு. இந்து மதத்துல மட்டும்தான் அது கிடையவே கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு இந்து மதம் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை எதிர்கொண்டு இருக்கிறது அப்படின்னு நாங்கெல்லாம் சொல்றோம். அதைத்தான் அங்க பிரதிபலிக்கிறது. எங்க? பஞ்சாப்ல. பஞ்சாபெல்லாம் விட்டுருங்க சார், பஞ்சாபுக்கு நான் அப்புறமா வரேன். தமிழ்நாட்டுல இருந்து ஆரம்பிக்கும். கிறிஸ்தவர்கள் எப்படி அவங்களுடைய அந்த மதமாற்ற சூழ்ச்சியை எடுத்துக்கிட்டு போறாங்க, சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமா எடுத்துக்கிட்டு போறாங்கிறதுக்கு ஒரு அந்த அவங்களுடைய பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, கடற்கரை பகுதிகள் எல்லாம் கேப்சர் பண்ணிடுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற கடற்கரை பகுதிகள் ஒட்டு மொத்தமா அவங்க கையில தான் இருக்கு, தெரியும் இல்லையா அப்போ உங்களுக்கு? அதாவது மீனவ கிராமங்கள் முழுக்க கன்வெர்ட் ஆயிடுச்சு 100%. அடுத்ததாக அவர்கள் பண்றது நார்த் ஈஸ்ட் கம்ப்ளீட்டா கை விட்டு போயிடுச்சா. அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா இந்த பக்கம் மைசோரம், திரிபுரா வரைக்கும், பங்களாதேஷ்க்கு அந்த பக்கம் எல்லாம் கிறிஸ்தவ நாடா மாதிரி ஆயிப்போச்சு. அதுக்கப்புறமா அவங்க மலைகள், காடுகள், கிராமங்கள், மலை, இங்க எந்த மலை பகுதிகள் நீங்க போனீங்கன்னு சொன்னாலும் அந்த இடத்துல ஒரு மலை மேல ஒரு சிலுவை நிறுத்தி வச்சிருவாங்க. அப்புறமா அந்த பாதிரர்கள் அங்க போவாங்க, அங்க இருக்கிற மலை ஜனங்கள் எல்லாம் மாத்துவாங்க, கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்கேருந்து திருச்சிக்கு போற வழியில அச்சலப்பாக்கம் தாண்டின உடனே ரைட் சைட்ல, அதாவது 99 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ரைட் சைட்ல ஒரு மலை வரும். ஒரு 70-80 கிலோமீட்டருக்குள்ளே ஆரம்பிச்சிடும் அந்த மலை. அந்த மலை மேல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கும், சிலுவை வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு சர்ச்சையும் கட்டிக்கிட்டாங்க. அங்க எதுவுமே கிடையாது. அதாவது கீழே ஒரு கிராமம் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சர்ச்சுக்கு எங்க போக முடியலன்னு சொல்லிட்டு இந்த கிராமத்துக்கு போற பாதையை அடைச்சிருவாங்க. பிரச்சனை அங்கதான் ஆரம்பம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிராமத்துக்காரங்க எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி கிறிஸ்தவர்களா மாத்திடுவாங்க. அந்த பிரச்சனை இன்னைக்கும் அந்த இடத்துல இருக்கு. ஆனா அரசு கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துருக்கும். காரணம் என்னன்னா, கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் நம்மளுக்கு விழாது, அதனால அந்த பயம். நீங்க எங்க போனீங்கன்னு சொன்னாலும், தமிழ்நாட்டிலேயோ கேரளாலேயோ இல்லைன்னா ஈவன் மகாராஷ்டிராலேயோ எங்க நீங்க போனீங்கன்னாலும், மத்திய பிரதேஷ் விந்திய மலைகள் மேலதான் நீங்க போனீங்கன்னா கூட நீங்க ஒரு சிலுவை பார்க்கலாம். அதாவது அதெல்லாம் விடுங்க, திருப்பதி திருமலா ஒரு முற்றிலும் ஒரு ஹிந்து புனித தலம். ஆனா இன்னைக்கு
திருப்பதிக்குள்ளேயே 2000 சர்ச் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. 2000 சர்ச் இருக்கு. திருமலை மேலேயே போயிட்டு சர்ச் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா அவங்கள சொல்லி விரட்டி விட்டாங்க. அதாவது பாப்புலேஷன் எவ்வளவு? சென்சஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியாது உங்களுக்கு. 5% தான் இருக்கும். தமிழ்நாட்டுல 2011 சென்சஸ் படி 6% தான் பாப்புலேஷன். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ பாப்புலேஷன் தமிழ்நாட்டுல எவ்வளவு தெரியுமா? 15% இருக்கு. அப்போ ஏன் அது சென்சஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, இவங்க உண்மையை சொல்றது கிடையாது. வாசுதேவன்கிற பேர்லயே கிறிஸ்தவன் தான் இருப்பான். ரவிசங்கர்ங்கிற பேர்லயே கிறிஸ்தவன் தான் இருப்பான். ரேணுகா தேவிங்கிற பேர்லயே கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க மதம் மாற்றப்பட்டு விட்டார்கள். ஆனா சர்ச் சொல்லிரும், நீ அந்த பேரையே வச்சுக்கிட்டு மதமாற்றத்தை நீ இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது, ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது, அப்பதான் உனக்கு அந்த சலுகைகள் வரும். இது அயோக்கியத்தனம் இல்லையா? இதைதான் அவங்க பண்றாங்க. அதனாலதான் உங்களுக்கு சென்சஸ்ல மக்கள் தொகை கணக்கெடுப்புல இதெல்லாம் வரமாட்டேங்குது. இது ஒரு விஷயம். இவங்க மலையெல்லாம் பிடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமா கிராமங்கள் பிடிப்பாங்க. கிராமங்கள் எப்படி பிடிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டுலங்கிறத நீங்க கிராமத்துல போய் பார்த்தா தான் சார் தெரியும். சிம்பிள் சார். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், திருவள்ளூர்ல இருந்து திருவள்ளூருக்கு சுத்தி, திருவள்ளூர் சின்ன டவுன் தான், அந்த டவுனை சுத்தி இருக்கிற கிராமங்கள் மொத்தமா கிறிஸ்தவ மயமாக்கப்பட்டது. ஒரு கிராமத்திலையும் கிறிஸ்தவ பள்ளி, கிறிஸ்தவ மிஷன், கிறிஸ்தவ சர்ச்சு, பேப்பல், அது இது எல்லாம் வந்தாச்சு. மக்கள் மாற்றப்பட்டு விட்டார்கள். தெருக்கள் பெயர்கள் மாற்றப்பட்டு விட்டன. நம்ம காருண்யா நகர் பத்தி மட்டும்தான் பேசுறோம். கோயம்புத்தூர்ல ஈஷாக்கு பின்னால இருக்கிற காருண்யா நகர் பத்தி மட்டும்தான் நம்ம பேசுறோம். ஆனா இங்க பக்கத்துல இருக்க பத்தி யாருக்கும் பேசுறது இல்லை. கம்ப்ளீட்டா மொத்தமா மாத்தியாச்சு. ஏதாவது மைக்கேல் பட்டி அப்படின்னு பேரை வச்சுக்குவான், கிறிஸ்து நகர் அப்படின்னு பேர் வச்சுக்குவான். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா போலீஸ்காரன் போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. அப்படியே வாங்கினாலும் அரசியல்வாதிகள் உள்ளே விட்டு, ஐயோ அது கிறிஸ்துவ சமாச்சாரம், மத சமாச்சாரம் ஈடுபடக்கூடாது. அப்புறம் என்னதுக்கு ஆன்டி கன்வர்ஷன் லா இருக்குன்னு கேட்கணும். ஆன்டி கன்வர்ஷன், அதாவது மதமாற்ற தடுப்பு சட்டம், தடை சட்டம் இருக்கு அப்படின்னா அது ஏன் செயல்படலைன்னா இதுதான் காரணம். ரைட். இப்ப நான் பஞ்சாபுக்கு வரேன். சோ இவங்க முதல்ல கிராமங்கள் பண்ணிடுவாங்க. அதாவது கடற்கரை ஓர பகுதிகளெல்லாம் பண்ணிட்டாங்க, சின்ன சின்ன கிராமங்கள் எல்லாம் பண்ணிட்டாங்க, மலைப்பகுதிகளையும் பண்ணிட்டாங்க. பெரிய பெரிய சிட்டிஸ், சென்னை மாதிரி சிட்டிஸ்ல ஒரு ஏரியாவிலையும் 2-3 சர்ச் இருக்கும். குட்டி குட்டி ஒரு வீடு தான் இருக்கும். ஆனா சர்ச்சு ஜபக்கூடம் அப்படின்னு போட்டுருவான், இல்லைன்னா இயேசு ஊழியம் சபை அப்படின்னு போட்டுருவான். என்ன பண்றாங்க அப்படின்னா அது மொத்தமா கன்வெர்ட்டிங் குரூப் தான். கூப்பிடுறது வில்லேஜா கூட்டிட்டு வர்றது, இங்க உட்காந்து உங்களுக்கு சாப்பாடு போடுறது, அந்த குழந்தைங்களுக்கு படிப்புக்கு செலவுக்கு நாங்க பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது பண்றது. இதைத்தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க வருஷக்கணக்கா. நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கவலையே படல, இந்துஸ்லாம் பத்தி கவலையே படல. ஏன்னா இது எப்பேற்பட்ட மோசடிங்கிறது நீங்க பாருங்க. நம்ம நாடு ஒரு ஹிந்து நாடு தான். செக்குலார்னு நீங்க 1976ல நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அரசியல் சட்டத்துல, அந்த பேரை ஆட் பண்ணிட்டீங்க. செக்குலார் அப்படிங்கிறதுக்கு நீங்க செக்குலார் போடாததுக்கு அவசியமே இல்லை. ஹிந்து நாடாக இருந்தாலும் கூட நீங்க செக்யூலரா இருக்க முடியும், மத சார்பின்மையோட இருக்க முடியும், அனைத்து மதங்களும் சமம்னு இருக்க முடியும். நம்ம ஒருத்தங்க தான் சார் சொல்றோம் அனைத்து மதங்களும் சமம் அப்படின்ட்டு. வேற யாருமே அதை சொல்லல. அவங்க ஒரு மதம் தான், அல்லாஹ் ஒருத்தர் தான், ஜீசஸ் கிரைஸ்ட் ஒருத்தர் தான், பாக்கி எல்லாரும் வெட்டி கொள்ளப்படும். ஆப்பிரிக்கால நீங்க என்ன பண்ணீங்க? ஆப்பிரிக்காவை மொத்தமா மதம் மாற்றம் அந்த காலகட்டத்துல, நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 700-800 வருஷத்துக்கு முன்னால என்ன மாதிரியான கொடூரங்கள் நிகழ்ந்தன அப்படிங்கிறது நீங்க திங்க் பண்ணி பாருங்க. கிறிஸ்தவ மதம், நான் சொல்றது உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். கிறிஸ்தவ மதம் அன்பினால் வளர்க்கப்படவில்லை, கொடுமையால் வளர்க்கப்பட்டது, சித்திரவதையால் வளர்க்கப்பட்டது, மக்களுடைய துன்பங்கள் மேல் வளர்ந்தது. இன்னைக்கு ஆப்பிரிக்கால இருக்கிறவங்க எல்லாம் பாரிஸ்ல, பிரான்ஸ் நாட்டுல அவங்க ஒரு உரிமை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா?
நீங்களாம் எங்களை வந்து மதம் மாத்தினீங்க? நாங்க பாட்டு இருந்தோம். என் கையில ஒரு பைபிள் கொடுத்தீங்க, ஒரு பிரெட் கொடுத்தீங்க, கூடவே ஒரு பைபிள் கொடுத்தீங்க. பிரெட்டை சாப்பிட்டோம், பைபிள் படிச்சோம், ஆயிட்டோம். அதனால எங்களுக்கு ஐரோப்பால உரிமை வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க. அதுக்காக தான் நீங்க வந்து நிறைய பார்க்க முடியும். பிரெஞ்சுல வந்து எக்கச்சக்கமான நீக்ரோஸ் அங்க வந்து உரிமை கொண்டாடுறதுக்கு வருவாங்க. நம்ம நாடு, நம்ம மக்கள், நம் பெண்கள், நம்முடைய வளங்கள், இது எல்லாத்தையுமே அடுத்தவங்க வந்து எடுத்துன்னு போனா 1000 வருஷம் தான் நடக்கிறது உங்க நாட்டுல. 1000 வருஷமா இந்த நாடுல இதுதான் நடக்கிறது. நம்மளுடைய நில அபகரிப்பு, நம்மளுடைய பெண்கள் அபகரிப்பு. ஏன் பெண்கள் அபகரிப்பு சொல்லுங்க? ஆண்களை சிரசேதம் பண்ணிடுவாங்க, பெண்களை கூட்டிக்கிட்டு போயிடுவாங்க. காஷ்மீர்ல என்ன நடந்தது? 1990 ஜனவரி 30 அதான் நடந்தது. பெண்கள் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா பெண்களை வச்சு இனப்பெருக்கம் பண்ண முடியும். அவங்கள மதம் மாத்திடுவாங்க. வங்கதேசத்துல இப்ப நடந்துட்டு இருக்கிறது அதுதான், பாகிஸ்தான்ல நடந்துட்டு இருக்கிறது அதுதான். சோ இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. முதல்ல வந்து கடற்பகுதி, மலைப்பகுதி, கிராமங்கள், பெரிய பெரிய நகரங்கள். அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சஃபோகேட் ஆயிடும். மெஜாரிட்டி ஹிந்துக்களுக்கு சஃபோகேட் ஆக ஆரம்பிச்சிடும், புழுக்கம் வர ஆரம்பிச்சிடும். எங்க ஓடுறதுன்னு தெரியாது, கடலை தான் குதிக்கணும். நான் சொல்றேன் கேளுங்க, இன்னும் ஒரு 30-40 வருஷத்துக்குள்ள சென்னையில 60% கிறிஸ்தவர்கள் வந்து விடுவாங்க. சென்னைக்குள்ள மட்டுமே கிறிஸ்தவ பாப்புலேஷன் 60%. இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க முடியுமா உங்களால? ஆனா அவங்க பண்ணுவாங்க. ஆனா பாமர ஹிந்துக்களுக்கு இதை பத்தி கவலையே இல்லை. நம்ம தான் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் இருக்கோமே, அவன் எப்படி என்ன பண்ணிவிடுவான்? அப்படிதான் பண்ணா எல்லா இடத்துலயும் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு உங்களுக்கு தெருவில் போக முடியாது. வார சந்தை புதன்கிழமை சாயங்காலம் அங்க சந்தை நடக்குது அப்படின்னா எல்லாரும் தான் போயிட்டு காய்கறி வாங்குவாங்க, பொருட்கள் வாங்குவாங்க, குழந்தைகள் கூட்டிட்டு வந்து விளையாட்டு சாமான் வாங்குவாங்க. ஆனா 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நான் பார்த்திருக்கேன் சார், அதை கர்நாடகால. ஐ ஹவ் சீன் தட். 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இஸ்லாமிய பெண்கள் வருவாங்க. அதனால இந்து ஆண்கள் வரக்கூடாது, இது ஒரு சட்டம். இதுதான் நடக்கும் இந்த நாட்டுல இன்னொரு 50 வருஷத்துக்கு அப்புறம். அதுக்கு தான் மதமாற்ற தடை சட்டம் வேணும்னு சொல்றோம். அதாவது ஒட்டுமொத்தமா எல்லை பகுதி அப்படிதான் வந்தது. பஞ்சாப்ல, குஜராத்ல கடற்கரை பகுதி மட்டும்தான் அவங்க வந்து கேப்சர் பண்ணிருக்கிறாங்க. ஆனா அங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி 30 வருஷமா ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. எல்லை வடகிழக்கு மாநிலங்கள் ஃபுல்லா பிடிச்சிட்டாங்க, தெற்கு பகுதி ஃபுல்லா பிடிச்சிட்டாங்க. அதாவது கடற்கரை பகுதிகள் எல்லாம், பெரிய பெரிய நகரங்கள், கிராமங்கள் எல்லாம் பிடிச்சிட்டாங்க. அடுத்தது பஞ்சாப் ஒண்ணுதான். ஏன் பஞ்சாப்? அதுவும் ஒரு எல்லை மாநிலம். அங்க வந்து கன்வெர்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா என் பையன் மது போதைக்கு அடிமையாயிட்டான், போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டான். எவ்வளவு வருஷமா வந்து போதைப் பொருள் கலாச்சாரம் நடந்து. அதுக்கு தான் நாம சொல்றோம், போதைப் பொருள் பண்ணாதீங்க, கொண்டு வராதீங்க, ஊக்குவிக்காதீங்க, டி அடிக்ஷன் பண்ணுங்க அப்படின்ட்டு. என்னுடைய பையனுக்கு போதைப் பொருள் பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வேண்டாத தெய்வம் கிடையாது, போகாத டாக்டர் கிடையாது. ஆனாலும் ஒரு பாதிரியார் நம்ம வீட்டுக்கு வந்து சொல்றாரு, பையனை எங்க சர்ச்சுக்கு அனுப்பி வைங்க, நான் அவனை சரி பண்றேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? கூட்டிட்டு போயிடுவேன். இதுதான் மதமாற்றம். அதாவது மதமாற்றம் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்றேன். ஒண்ணு, நீங்க போரா இருக்கிறீங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது, நானும் வந்து சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் திருச்சியில் தான் படித்தேன். அங்கேயும் எப்படி இங்க லயோலா காலேஜ் மாதிரியே தான் வச்சுக்கோங்க. ஆனா லயோலா காலேஜ் அளவுக்கு ரொம்ப அக்ரெசிவ் கிடையாது. அவங்கெல்லாம் நான் படிக்கிற காலத்துல ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு, அவ்வளவு மோசமா இருக்குல்ல. இப்போ அப்படி இருக்கலாம், எனக்கு தெரியாது. அப்போ ஏழை குழந்தைகளை, இந்து குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து இது கொடுப்பாங்க இல்லையா, ஸ்கூல்ல அட்மிஷன் கொடுத்த பிறகு அவங்களுக்கு வந்து நோட் புக்ஸ், ஒரு வருஷத்துக்கு 2 துணிமணி, யூனிஃபார்ம், இதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்க வீட்டுக்கு சாமான் வாங்கி கொடுத்துருவாங்க. ஆட்டோமேட்டிக்கலி கொஞ்சம் கொஞ்சமா கன்வர்ஷன் ஆரம்பிச்சிடும். இது ஒரு வகை. 2வது வகை வந்து இது ஸ்கூல் டைப் கன்வர்ஷன். 2வது ஹாஸ்பிட்டல்ல போனா, ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க, நான் பார்த்திருக்கேன். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பார்த்து, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரொம்ப அதிகம். எப்படி அப்படின்னா, ஒரு 3 பேர் வருவாங்க. நீங்க படுத்திருக்கீங்க, விஜய் சின்னசாமி நெத்தியில பட்டைய போட்டுட்டு படுத்துட்டு இருக்கீங்க.
அவங்க 3 பேரும் உங்களுக்கு வந்து உங்க பக்கத்துல நின்றுக்கிட்டு ஜெபம் படிப்பாங்க. ஏதோ ஒரு மேத்யூஸோ ஜானோ ஜேக்கபோ ஏதாவது ஒன்று இருக்கும், அதை படிப்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்து மனசு தொடும், ஆஹா நம்மளுடைய நன்மைக்காக இவங்க வந்து படிக்கிறாங்க. மதர் தெரசா என்ன பண்ணிட்டு இருந்தது? மதர் தெரசா இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய செலிப்ரேட்டட் நன், பெண் துறவி. அவங்க பண்ணினது நிவேதிதா, சிஸ்டர் நிவேதிதா, எனக்கு நல்லா தெரியும் அவங்களெல்லாம். ஏன்னா எங்களுடைய நான் வேலை பண்ணின அந்த கம்பெனியினுடைய ஹெட் ஆஃபீஸ் கல்கட்டால தான் இருந்தது. நாங்கெல்லாம் போய் பார்த்துருக்கேன், கண் கூட பார்த்துருக்கேன் அவங்க எப்படி எல்லாம் கன்வெர்ட் பண்றாங்க. அதாவது உங்களுக்கு வந்து உங்களுடைய வறுமையை நாங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணுவோம், உங்களுடைய ஏழ்மையை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணுவோம், உங்களுடைய பய பீதி இருக்கு இல்லையா, அதை நாங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு உங்களை கன்வெர்ட் பண்ணுவோம், உங்களை கல்யாணம் பண்ணிட்டு கன்வெர்ட் பண்ணுவோம். என்னது லவ் ஜிஹாத் அவன் சொல்றான், முஸ்லீம் சொல்றான். ஆனா இவங்களும் அதே தான், கல்யாணம் பண்ணிக்கிட்டு கன்வெர்ட் பண்ணிடுறது, அதுக்கப்புறமா விட்டு விடுறது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் சொன்னேன், ஸ்கூல் சொன்னேன். அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுவாங்க, புதுசா கன்வெர்ட் பண்ணவங்களாம் நீங்க வந்து இது பாருங்க சார், நம்ம பெசன்ட் நகர் சர்ச் இருக்கு, அந்த மேடவாக்கம் ரோட்ல நங்கநல்லூர் கிராஸ்ல கடைசியில ஒரு சர்ச் இருக்கு. அங்கெல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா அப்படியே ஹிந்து வழிபாடு தான், அப்படியே இந்துக்கள் பண்ற மாதிரியே பூஜை பண்ணுவாங்க, ஆரத்தி எடுப்பாங்க, மஞ்சள் சரடை கட்டுவாங்க, குங்குமம் கொடுப்பாங்க, என்ன வேணும் உங்களுக்கு, வெத்தலை பாக்கு கொடுப்பாங்க. நல்ல நாளுல மஞ்சள் சரடு கட்டிக்கிறோம் இல்லையா, காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வருது, ஒரு 2 நாள் 3 நாள் தான் வந்தது. மஞ்சள் சரடு கட்டிக்குவாங்க, கழுத்துல மஞ்சள் சரடு தாலி கட்டிக்குவாங்க. அவங்களுக்கு எல்லாம் தாலி எல்லாம் கிடையாது, பொட்டு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா அதெல்லாம் கூட அடாப்ட் பண்ணிட்டாங்க. வாழை இலையில வந்து இயேசு முன்னால் உட்காந்து வச்சு விளக்குகள்லாம் ஏற்றி வச்சு, அவங்க மெழுகுவத்தி தான் ஏற்றுவாங்க, இங்க விளக்கு தான் ஏற்றுவாங்க. விளக்கு ஏற்றி வச்சு ஸ்வாஹா ஒரு மந்திரத்தை சொல்லி ஸ்வாஹா சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணி அதெல்லாம் பண்ணுவாங்க. அங்கேயே வந்து கிறிஸ்தவ பிராமணர்கள் அப்படிங்கிற ஒரு தனி பகுதியே இருக்கு. அவங்களும் காவி தான் கட்டிட்டு, நீங்க வெளில போகும்போது பாத்தீங்கன்னா காவி கட்டிக்கணும், வெளுத்ததெல்லாம் பாலெல்லாம் சொல்லுவீங்கல்ல, அதே மாதிரி காவி கட்டினவனெல்லாம் வந்து இந்து கிடையாது. அதை நீங்க முதல் தெரிஞ்சுக்கணும். வடநாட்டுல காவி கட்டிக்கிட்டு பிச்சை கேட்கறதுக்கு வருவாங்க. நீங்க வந்து ஹரித்வார், மதுரா, அயோத்தியா இந்த மாதிரி ஊர்கள்லாம் பெரிய பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னு சொன்னா நிறைய பேர் காவி கட்டிக்கிட்டு பெக் பண்ணிட்டு இருப்பாங்க ரோட்ல. அவங்களெல்லாம் நீங்க பிடிச்சி அடையாளம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க எல்லாம் முஸ்லீம் தான் இருப்பாங்க. இதுவும் அதே மாதிரிதான், அதாவது கிறிஸ்தவ பிராமணர்கள் அப்படின்ட்டு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஓகே, அவங்களுக்கு வந்து அந்த மதத்துல இருந்து இந்த மதம் வந்துட்டாங்க. நேற்றுக்கு வந்து லக்ஷ்மி சரஸ்வதி நடுவுல கணேஷ், அது தெரியும் இல்லையா, லக்ஷ்மி சரஸ்வதி நடுவுல ஒரு கணேஷ் இருக்கும், விநாயகர். இந்த மாதிரி தெய்வங்களெல்லாம் தொழுதுட்டு இப்ப நம்ம இவங்களை தொழணுமே, இவருக்கு நெத்தியில பொட்டு இல்லையே, விபூதி இல்லையே, அவர் போட்டு விட்டுரு. அதாவது வாட்டிகனுக்கு தெரிஞ்சா கத்துக்கதும் கத்துவான், ஆனா வாட்டிகனுக்கு தெரியாம இவங்க அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சார், தென் தமிழ்நாட்டுல எவ்வளவு நூதனமான முறையில அவங்க வந்து மத மாற்றம் பண்றாங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் சார். எப்படி தெரியுமா, பள்ளிகள்ல தலைமை ஆசிரியருக்கு அதான் வேலை, ஆசிரியர்களுக்கு அதான் வேலை. என்ன அப்படின்னா, 2 பசங்க இருக்கிறாங்க, 2 பசங்களும் ஸ்கூலுக்கு வராங்க, அப்பா அம்மாவோடது. அவங்க வீட்டுல போய் சொல்லிடுவாங்க, உங்க பையன்களுக்கு மட்டும் மாத்திக்கலாம், அவன் வந்து ராமகிருஷ்ணனாவே இருக்கட்டும், இவ கஜலட்சுமியாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்கள ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்கள வந்து சாப்பல்ல கூட்டிட்டு போயிட்டு இந்த கிறிஸ்துவ வழிபாட்டு முறைகளுக்கெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒட்டு மொத்தமா நீங்க மாத்தினீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஆனா அந்த அப்பா அம்மாவோட தலைமுறை போகட்டும், தொலையட்டும், அது செத்து தொலையும். எப்படியும் இந்த குழந்தைகளுக்கு எதிர்காலம் இருக்க. இவங்க இப்போவே பிரெயின் வாஷ் பண்ணிட்டோம்னா இவங்க வந்து வளரும் போது கிறிஸ்தவர்களாகவே வளருவார்கள். எவ்வளவு அருமையான நூதனமான சதித்திட்டம், சூழ்ச்சி அப்படிங்கிறது நீங்க பாருங்க. ஒரே ஒரு பாலிடிக்ஸ் சொல்லிடுறேன் சார். இந்த மாதிரியான சக்திகள் தான் நடிகர் ஜோசப் விஜய்க்கு பின்னால இருக்கு.
அதனாலதான் நான் நடிகர் ஜோசப் விஜய்க்கு ரொம்ப எதிரா பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இவங்களுடைய சூழ்ச்சி அதுதான். எப்படி ஜெகன்மோகன் ரெட்டியை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணினாங்களோ ஆந்திரால 5 வருஷம், அதே தான் இங்க பண்றதுக்கு பாக்குறாங்க. அதுக்குதான் லாயலா காலேஜ்ல வந்து போட்டு தள்ளிட்டு இருக்கான். 30% இருக்கு, 40% இருக்கு அப்படின்ட்டு கருத்துக்கள் போட்டுருக்கான். ஓகே, அது அரசியல் ஒரு பக்கம். நவ் ஐ எம் கமிங் டு பஞ்சாப். இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பஞ்சாப்ல இன்னொரு முக்கியமான மதமாற்ற ஸ்டைல் என்ன தெரியுமா? மிராக்கிள் கியூர் அப்படிம்பாங்க. அதாவது அந்த கண்ணன் வந்தான் ஒரு பாட்டு வரும் இல்லையா? அந்த பாட்டுல வந்து பேசாத குழந்தை பேசிடும். அந்த கண்ணாங்கும் போது அந்த குழந்தையும் பாட ஆரம்பிச்சிடும். உடனே வாஹா பேச்சு வந்துடுச்சு. இது மிராக்கிள். அது வச்சுக்கிட்டே கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்படியே உட்காந்துருக்கோம், திடீர்னு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடும். இப்படி ஒரு மாதிரி காக்கா வலிப்பு வந்த மாதிரி எல்லாம் ஆடும். அப்புறம் திடீர்னு அடங்கி போயிடும். அப்புறமா நான் அப்படி உட்காந்துருக்கு, நான் என்ன பண்ணேன், நான் என்ன எங்க இருக்கேன் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மலை ஜாதி மக்கள், எஸ்பெஷலி இந்த பஞ்சாப்ல வந்து ஒரு அந்த இந்த கேட்டகரி இருக்கு இல்லையா, தலித் கேட்டகரி இருக்கு இல்லையா, பஞ்சாபி 6ல தலித் கேட்டகரி இருக்கு. அவங்கள தலித் ஒண்ணு, மசாபி 6 அப்படின்ட்டு ஒண்ணு. அவங்க 2 பேரையும் பயங்கரமா இப்படிதான் பொய் சொல்லி ஏமாத்தி மதம் மாற்றி விட்டுடுறாங்க. ஆனா அங்க 6 கன்வெர்ட் ஆகிற டர்பன். ஆனா அவங்களுக்கு இந்த டர்பன் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லவே மாட்டாங்க. சிக்கு தர்மம் வந்து எப்படி வந்து குருநானக்கு, தேக் பகதூர் அவங்க எல்லாம் இருக்கும்போது எப்படி இருந்தது, அவங்களுடைய தாற்பயம் என்ன, அவங்களுடைய அந்த மத கோட்பாடுகள் என்னங்கிற தெரிஞ்சா எவனுமே அதை விட்டுட்டு போக மாட்டான். ஆனா இன்னைக்கு அவங்களுக்கே ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் ஆகி போச்சு. இது என்னடா அது, நம்ம மதமே அழிஞ்சு போயிடுவோம். ஒரு மதம் அழியறது, ஒரு நாடு அழியறதுன்னு சொன்னா மக்கள் விழிச்சு எந்திரிக்கணும் சார். உங்களுடைய நாட்டை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், உங்கள் மதத்தை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அப்போதான் உங்களால் நாளைக்கு இருக்க முடியும். இல்லைன்னா வந்து பாகிஸ்தான்ல இந்துக்கள் மாதிரியும் பங்களாதேஷ் இந்துக்கள் மாதிரியும் ஆயிடுவீங்க. ஆப்பிரிக்கால ஏதாவது ஒரு பூர்வ குடி இருக்கா சொல்லுங்க? எல்லாமே கிறிஸ்தவத்துக்கு மாறியாச்சு, எல்லாமே இஸ்லாத்துக்கு மாறியாச்சு. இங்கேயும் அதான் நடக்க போறது. அவங்களுக்கு 57 நாடுகள் இருக்கு இஸ்லாமியர்களுக்கு, இவங்களுக்கு ஒரு 150 நாடுகள் இருக்கு கிறிஸ்தவர்களுக்கு. உனக்கு என்ன நாடு இருக்கு? எவ்வளவு நாடு இருக்கு? நாளைக்கு இங்க வந்து பண்ண முடியல. ஒண்ணும் இல்லை சார். இங்க இன்னைக்கு பேப்பர்ல, இன்னைக்கு ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல ஒரு நியூஸ் படிச்சேன். லண்டன்ல ஒரு மால் வச்சிருக்கிறார், சூப்பர் மார்க்கெட், சீக்கியர் வச்சிருக்கிறாரு. அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டான். என்னடா அப்படின்னா, அவர் பண்ணின அபராதம் என்ன அப்படின்னா, அவருடைய சூப்பர் மார்க்கெட்ல ஹலால் முத்திரை குத்தப்பட்ட பொருட்களை விற்க மாட்டேன் அப்படின்னா. அது அவனுடைய இஷ்டம். இஸ்லாமியர்கள் வந்து எஸ்பெஷலி பாகிஸ்தானை சேர்ந்த இஸ்லாமியர்கள் தான். அவங்க அங்க போயிட்டு பெரிய கலாட்டாலாம் பண்ணி, அப்புறம் அவங்கள அரெஸ்ட் பண்றதை விட்டுட்டு பிரிட்டிஷ் போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள போறது, லண்டன் போலீஸ். அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் இருக்குங்கிறத நீங்க பாருங்க. இந்த அளவுக்கு ஆயிடும். நாளைக்கு பெண்கள் கடத்தப்படுவார்கள். சந்தேஷ் காலி ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? வங்க இதுல கல்கட்டா பக்கத்துல முர்ஷிதாபாத் ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி ஆயிடும். அதெல்லாம் நம்ம காப்பாற்றணும். இப்போ ஆன்டி கன்வர்ஷன் எல்லாம் வந்திருக்கு. ஏன் வந்து பஞ்சாப் இப்போ வந்து திடீர்னு ஒரு அதிகமான கான்சென்ட்ரேஷன் வருது அப்படின்னா, பஞ்சாப்ல வந்து ட்ரக் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமா இருந்தது ஒரு காலத்துல. அந்த ட்ரக் ப்ராப்ளத்தை தான் சால்வ் பண்ற மாதிரி இந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. எவ்வளவு பாஸ்டர்ஸ் உள்ள வந்தாங்க? பாதிரிகள் சொல்லுங்க பார்க்கட்டும். பஞ்சாப்ல வந்து 1.26% தான் கிறிஸ்தவ பாப்புலேஷன் இருந்துச்சு 10-20 வருஷம் முன்னால. எவ்வளவு? 1.26. இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, நான் விசாரித்த வரைக்கும் 15%க்கு குறையாம இருக்கு. நான் தமிழ்நாட்டுல சொன்னேன் பாத்தீங்களா, 15% இருக்குதுன்னுட்டு. அவங்களும் அதான் சொல்றாங்க. எப்படா அப்படின்னா, இதா இப்படிதான் கன்வெர்ட் பண்ணி அதுல யாருடா இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க அப்படின்னா, 65,000 பாதிரிகள் அங்க வேலை செய்யறாங்க. வில்லேஜா போயிட்டு கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சீக்கியர்கள், இந்துக்கள் எல்லாரையும் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு வந்து இதுவே பிரதமர் வந்து ஜார்க்கண்ட் தேர்தல்ல அந்த பிரச்சாரத்தின் போது என்ன அவர் சொன்னாரு,
வங்கதேசத்துல இருந்து இஸ்லாமியர்கள் உள்ள வந்துட்டாங்க. அவங்க வந்து இந்த ஆதிகுடிகளுடைய பழங்குடியினருடைய நிலங்களை அபகரிச்சுட்டாங்க. பழங்குடி பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களையும் முஸ்லிமா மாத்திட்டாங்க. இதனால மக்கள் தொகை விகிதம் மாறுபடுகிறது அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதுதான் அங்க நடக்குது. அதை மாற்றணும் அப்படிங்கிறதுனால இப்போ அமித்ஷாவுடைய கவனத்துக்கு போன உடனே அவங்க வந்து ஓகே சரி, ஆன்டி கன்வர்ஷன்லாம் மதமாற்ற தடுப்பு சட்டம் இருக்கே. 2006 ஜெயலலிதா கொண்டு வரலையா? 2006 ஜெயலலிதா கொண்டு வந்து 2003 கொண்டு வந்து கிறிஸ்தவர்கள் இயக்கங்கள் எல்லாம் பெரிய கலாட்டா பண்ணி அந்த அம்மா பயந்துட்டு வேண்டாம் இது கடப்பலை போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டுட்டாங்க. ரொம்ப பெரிய தப்பு. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 8 மாநிலங்கள்ல மட்டும்தான் இருக்கு. சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், உத்தராகண்ட், இமாச்சல், பீகார், ஜார்க்கண்ட், இதுல உத்தரப்பிரதேசம், கர்நாடகால கூட இருக்கு. கர்நாடகால கூட உங்களுக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சி இருக்குதுங்கிறத பார்க்கலாம். மற்ற இடங்கள்லயே கிடையாது. சரி, இந்த சட்டம் இருந்தும் கூட ஏன் இந்த மாதிரி இவ்வளவு மதமாற்றம் நடக்கிறது? இந்த சட்டம் வந்து எஃபெக்டிவா இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க பார்க்கணும். எஃபெக்டிவா இல்லை. ஏன்னா இது வந்து ஆல் இண்டியா சட்டம் இருந்தாலும் கூட, அதாவது மதமாற்றம் கூடாது தடுப்பு இருக்குது அங்க. ஆனா இதுக்கு சட்டம் இயற்றுவது மாநில பொறுப்பு. ஸோ மாநில சட்டங்கள் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குங்க. தமிழ்நாட்டில் கூட இருக்கு சார், இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப நூதனமான முறையில அவங்க இது பண்ணுவாங்க. அதாவது மதமாற்றம் பண்ணிடுவாங்க. மதம் மாறினாங்க அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. சென்சஸ் வரும்போது ஹிந்து அப்படின்னு தான் போடுவாங்க. அப்பதான் உனக்கு வந்து இது கிடைக்கும். மதமாற்றம் பண்ணிட்டு நீங்க வந்து கெசட்ல போயிட்டு ஆண்டனி வாசுதேவன் ஆண்டனி அப்படின்னு நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த பட்டியலின சலுகைகள்லாம் எனக்கு கிடைக்காம போயிடும். அதனால அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ நூதனமான முறையில அவங்க பண்ணுவாங்க. சட்டத்தை மதிக்காம பண்ணுவாங்க. சட்டத்திற்கு புறம்பாகவும் பண்ணுவாங்க. ஆனா இதுக்கெல்லாம் ப்ரூஃப் உங்களுக்கு கிடைக்காது. இதெல்லாம் எப்படி நிரூபிக்க முடியும் சார்? தமிழ்நாட்டுல மீனாட்சிபுரம் அப்படின்னு ஒண்ணு, மண்டைக்காடு மீனாட்சிபுரம்னு 2 இடம். 1980 வாஜ்பாய் அவர் வந்து இள வயசுக்காரர். அன்னைக்கு 46 வருஷம் முன்னால கதையை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அங்கிருந்து மத்திய அரசினுடைய ரெப்ரசன்டேட்டிவா அவர் இங்க வந்து பார்த்துட்டு போனாரு. தெரியுமா உங்களுக்கு? மீனாட்சிபுரம் கன்வர்ஷன் அந்த காலத்துல மொத்த கிராமத்தையும் கன்வெர்ட் பண்ணான். அதுக்கு பெரிய கலாட்டாச்சு. ஆனா இன்னைக்கு கிராமமா கன்வெர்ட் பண்றான், நகரமா கன்வெர்ட் பண்றான். திருக்காட்டுப்பள்ளி தெரியுமா உங்களுக்கு? என்ன நடக்குது? காவிரியினுடைய இரு கரைகளிலும் நீங்க போங்க. இரு கரைகளிலும் ரோடு இருக்கு. திருச்சியிலேருந்து நீங்க இந்த பக்கம் திருவையாறு, அந்த பக்கம் வேற ஊரெல்லாம் வரும், கல்லணை தாண்டி 2 பக்கம் நீங்க போங்க. 2 பக்கம் ஃபுல் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ சமாதிகள் வரிசையா இருக்கும். கம்ப்ளீட்லி கன்வெர்ட் ஆயிப்போச்சு. எப்படி கன்வெர்ட் பண்ணாங்க? ஆனா உங்கள்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது? நாங்க எங்களுடைய விருப்பப்படிதான் இணங்கித்தான் நாங்க வந்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்பாங்க. அப்போ நீங்க மதமாற்ற சட்டத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, மதமாற்ற சட்டத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கான். 60 நாள் முன்னால நீங்க அறிவிக்கணும், நான் வந்து மதம் மாறப்போகிறேன் அப்படின்ட்டு. அது டிஎம் கிட்ட கொடுக்கணும். யாரு டிஎம்? டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். அதுக்கப்புறமா நீங்க ஒரு நாள் வந்து உங்க பாதிரி உங்களை கூப்பிடுறாரு, சர்ச்சுக்கு போறீங்க. உங்களுக்கு நாக்குல வந்து ஒரு பிரெட் பீஸ் வச்சு அந்த அமிர்தத்தை ஊத்தி, அமிர்தம்னா ஒண்ணும் இல்லை, வைன், அதை ஊத்தி விட்டு தலையில வந்து இது வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க. நீங்க கிறிஸ்தவரா மாறிடுறீங்க. அந்த நிகழ்ச்சியை ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு 2 மாசத்துக்கு அப்புறமா திருப்பி போயிட்டு நான் வந்து அதுல கண்டினியூ பண்றேன் அப்படிங்கிறத நீங்க பண்ணணும். அதுக்கு முன்னால, அதாவது இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னால போலீஸ்காரன் வந்து உங்க வீட்டுல விசாரிச்சுட்டு போவான். அந்த ரெக்கார்டும் அங்க கொடுக்கணும் டிஎம் கிட்ட. இவ்வளவு வேலை எவன் சார் பண்ணுவான்? எவனுக்கு சார் முடியும் இவ்வளவு வேலை? அதுதான் சார் மதமாற்ற சட்டங்கள். இன்னைக்கு வந்து அப்படியே பேப்பர் தான், வேஸ்ட் பேப்பர். எவனாவது ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணினாலும், தைரியமா கம்ப்ளைண்ட் பண்ணினாலும் கூட அது வந்து போலீஸ்காரன் எடுக்க மாட்டான். இல்லைன்னா வந்து டிஎம்கே காரன் உள்ள வந்து ஏடிஎம்கே மாட்டான். 2 பேரும் உள்ள வந்து கரைச்சி விட்டுடுவாங்க. காங்கிரஸ் காரன் வந்து கரைச்சி விட்டுடுவான். என்ன பண்ண முடியும்? அதனாலதான்
அந்த விஜிலான்டே குரூப்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதாவது பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த வண்டியில ஒரு 4 மாடு எடுத்துட்டு போறான், வெட்டுறதுக்கு தான் எடுத்துட்டு போறானா அப்படின்னு பாக்குறதுக்கு போயிட்டு அங்க போயிட்டு கலாட்டா பண்றது. எங்கடா எடுத்துட்டு போற? இல்ல இப்பதான் வாங்குறேன், வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு. அப்புறம் போற வழியில பார்ப்பான், அவன் அந்த பக்கம் மாடு வெட்டுற பக்கமா திரும்பலாம் சொன்னா உடனே போயிட்டு அவன் அடிக்கிறது. இதுதான் விஜிலான்டே குரூப்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது விழிப்புணர்வோட இருக்கணும், எங்க தவறு நடக்கிறது. பசுவதை தடுப்பு சட்டம் இருக்கு இல்லையா, உங்களுடைய இதுல கூட நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க கொஞ்ச நாள் முன்னால, 2 வருஷம் முன்னால. அந்த மாதிரியான சில விஜிலான்டே குரூப்ஸ் இருக்கும். என்னுடைய சொந்த அனுபவத்தை நான் சொல்றேன். அம்பத்தூர்ல எப்போ ஒரு ட்ரிப் அம்பத்தூர்ல ஓட்டியில பஸ்ல விட்டு இறங்குறேன். 20 வருஷம் முன்னால சமாச்சாரம் சொல்றேன். இறங்கும் போது ஒரு குரூப் ஆஃப் ஸ்கூல் கேர்ள்ஸ், என்ன ஒரு 8ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் கேர்ள்ஸ், 2 ஜென்ட்ஸ், 2 லேடிஸ். அவங்கள பார்த்தோன்னே தெரிஞ்சு கையில பேப்பர்ல பிட்டெல்லாம் வச்சிருக்கிறாங்க. எனக்கு கொடுத்தாங்க. நான் சொன்னேன், கன்வர்ஷனா அப்படின்னு கேட்டேன். இல்ல சார், நாங்க வந்து இயேசுனுடைய கான்சியஸ்னஸ் பரப்புறோம் சார் அப்படின்னாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், பொத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லி வெளியில வந்தேன். என்னுடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு அவன் வந்தான். ஸ்கூட்டர்ல இருந்து வந்தான், புதூர்ல இருந்து ஸ்கூட்டர்ல வந்தான். வந்த உடனே நான் என்ன பண்ணோம், நாங்க 2 பேரும் அந்த பெண்களை மட்டும் செப்பரேட் பண்ணிட்டோம். அப்புறம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணோம். இந்த பாரு குழந்தைங்களா, நீங்களாம் நல்ல குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறீங்க, உங்க அப்பா அம்மாவுக்கு உங்க மேல ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த வேலையெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. நாளைக்கு எவனாவது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவான், போலீஸ்காரன் உங்களெல்லாம் கொண்டு போய் வச்சு விடுவான், சாயங்காலமா ரிலீஸ் பண்ணுவான், இல்லைன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவான். உங்க பேர் கெட்டு போகும், உங்க அப்பா அம்மாவுடைய மனசு எவ்வளவு பாதிக்கும் அப்படின்னு பாருங்க. உங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு பதிலே வரல. அதுக்கப்புறமா அவங்களுக்கு நல்ல வார்த்தையை சொல்லி நல்லா படிங்க, படிச்சுட்டு வேலைக்கு போங்க, நாடுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யறதுக்கு யோசிங்க அப்படி சொல்லி அவங்க எல்லாம் கலைச்சு விட்டோம். என்னுடைய அனுபவம் அது. இந்த மாதிரி தான் நம்ம அதை பண்ண முடியுமே தவிர மதமாற்ற தடுப்பு. ஆனா ஒன் திங், அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன அப்படின்னா, அவர் சொன்னார்னா அவர் செய்வாரு. எப்படி 370 நீக்கினாரு, எப்படி நக்சல் ப்ராப்ளத்தை ஒழிச்சு கட்டினாரு, 31ஆம் தேதி மார்ச் 31 தான் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்கிறாருல. அதே மாதிரி எப்படி வந்து சைபர் கிரைம் வந்து கண்ட்ரோல் பண்றாரு, இதெல்லாம் அமித்ஷா பண்ணுங்க. அமித்ஷாவுடைய தலையில தொப்பியில இருக்கிற சிகரம், அதாவது ஒரு சாதனைக்கும் ஒரு அந்த பறவைகளுடைய இறகு வச்சுக்குவாங்கல்ல, அது மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. அது ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன், பண்ணுவாரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து மாநில கட்டுப்பாடுல இருந்து எடுத்து மத்திய கட்டுப்பாடுல கொண்டு வரணும். நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய மிகவும் கடுமையான மத மாற்ற தடுப்பு சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இந்த கவர்மெண்ட் அதை பண்ணிச்சுன்னு சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பாராளுமன்றத்திலே அவங்களுக்கு வந்து இது வேணும்னு வச்சுங்க, சப்போர்ட் வேணும்னு வச்சுங்க, ஆதரவு வேணும், எம்பிக்களுடைய ஆதரவு வேணும். அதுக்கு வந்து பயங்கரமான எதிர்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்ப்புகள் எல்லாம் சமாளிக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் வில் இந்த கவர்மெண்ட்டுக்கு வேணும். அது வந்துச்சு சொன்னாதான் இந்த நாட்டினுடைய பண்டைய முகம், அடையாளங்கள், பாரம்பரியம், கலாச்சாரம், உணவு, உடை, வழிபாட்டு முறை, இது எல்லாமே பாதுகாக்கப்படும். இல்லைன்னு சொன்னா தேங்க்யூ. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி எல்ஜி. நன்றி.